என் மருமகளே, என் பையனுக்கு சோப்பு தூள் போட்டு நல்லா துணியை ஊற வச்சு நல்லா அடிச்சு துவச்சா தான் பிடிக்கும். இதில் கம்போர்ட்லாம் போட்டினா பையன் போட்டுக்க மாட்டான். அதெல்லாம் போட்டாத. உன் ட்ரெஸ்ஸுக்கு வேணா போட்டுக்கோ. சரிங்க தே, நான் கம்போர்ட்லாம் போடல. சோப்பு தூள் போட்டு நல்லா ஊறிச்சு நான் துவச்சிறேன் தே. நீங்கள் போங்க தே. சரி ஆகட்டும், மறந்து கூட போட்டுறாத. எப்பா, இந்த மாமியார் பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. என் பையன் இந்த கப்பில தான் காப்பி குடிப்பான், இப்படி தான் தோசை ஊற்றணும், இப்படி தான் இட்லி ஊற்றணும், இப்படி தான் துணி அலசணும்னு சொல்லிட்டு இப்படி தான் குளிக்க வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும் போல இருக்கு. பேசாம நம்ம மாமா துணிக்கு கம்ஃபர்ட் போட்டுருவோம். அப்போ தான் அது வாசமாக இருக்கும். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் மாமியார். என்னம்மா, துணியெல்லாம் அலசிட்டியா? காய போட்டியா? கம்ஃபர்ட் போடல? எதுவுமே போடலத்தா. நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டு காய வச்சிட்டேன் தா. ஆமா லக்கி, என் துணிக்கு என்ன வாசனை போட்டு அலசி வச்சிருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாசனை. தினமும் இதே போட்டு அலசி வச்சிரு எனக்கு. ஆமாண்டா, நானும் சொன்னேன் இப்படி வாசனையாக போட்டு துணியை பூக்கி அலசினாதான் என் பையனுக்கு பிடிக்கணும். நான் சொன்னதை கேட்டு இப்படி செஞ்சிருக்காவ. அப்படியாம்மா? சரிம்மா, நீங்க சொன்னா எல்லாம் சரியாதாம்மா இருக்கும். அடி பாலா போன பட்டி கிளவி, இதான் ஒரு சாமர்த்தியமான வேலையா?